அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் இந்த மாதங்கள் தொடங்குறதும் முடிகிறதும் பிறையை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், பிறையை கண்டால் நோன்பு நோற்குங்கள், மீண்டும் பிறையை கண்டால் நோன்பை முடித்து கொள்ளுங்கள், பிறநாள் கொண்டாடுங்கள். மேகமூட்டம் காரணமாக பிறை தெரியாவிட்டால் 30 நாட்களை முழுமையாக்குங்கள். பிறையை கண்டால் நோன்பை நோற்க வேண்டும், பிறையை கண்டால் நோன்பை முடித்து கொள்ள வேண்டும், பிறநாள் தொழுகை கொண்டாட வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுவே மேகமூட்டமாக இருந்தால் 30வது நாளையும் நோன்பு வைத்துவிட்டு அந்த மாதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. இஸ்லாமிய மாதங்கள் கணிப்பை மட்டுமல்ல, பிறை காண்பதையும் அல்லது மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்வதையும் அடிப்படையாக கொண்டவை. புதிய பிறையை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யஹ்மீன் வல் இக்மனி வஸ்ஸலாமி வல் இஸ்லாமி ரபி வ ரப்புக்கல்லாஹு. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அல்லாவே இந்த பிறையை எங்களுக்கு நன்மையுடனும் ஈமானுடனும் பாதுகாப்புடனும் இஸ்லாத்துடனும் உதிக்கச் செய்வாயாக. எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாவே. எனவே புதிய பிறையை பார்க்கும்போது இந்த சுன்னத்தான துவாவை ஓதுவோம். அல்லாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அல்லாஹ் நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றும் நல்ல அடியாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.